CS8392 Object Oriented Programming Unit 1 Topic 14 Methods. மெத்தட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம 5 டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜாவா மெத்தட்ஸ்னால் என்ன, ஜாவா மெத்தட் பேராமீட்டர்ஸ், ஜாவா மெத்தட் ஓவர்லோடிங், ஜாவா ஸ்கோப், ஜாவா ரிகர்ஷன். So let us see the definition of method. A method is a collection of statements that perform some specific task and return the result to the caller. A method can perform some specific task without returning anything. Methods allow us to reuse the code without retyping the code. So இது நம்மளுக்கு ஒரு மெயின் அட்வான்டேஜே இதுதான். கோடை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அந்த மெத்தடோட நேமை யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய ப்ரோக்ராமில் நம்மளுக்கு வேறு எந்த ப்ரோக்ராம்லேயும் சரி நம்மளுக்கு அந்த மெத்தட் தேவை அப்படின்னா நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம திருப்பி சேம் நம்பர் ஆஃப் கோட்ஸை நம்ம வேறு ப்ரோக்ராமில் எழுத தேவையில்லை. In Java, every method must be part of some class which is different from languages like C, C++ and Python. Methods are time savers and help us to reuse the code without retyping the code. So time savers இது and reuse the code இது நம்மளுக்கு தேவையான ஒரு advantage in methods. So method ஓட example பார்க்கலாம். Class box. So this is your class name. அதுக்குள்ளே நம்ம 3 வேல்யூ, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3 நம்பர்ஸ் வால்யூம் ஆஃப் க்யூப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வித் ஹைட்டு டெப்த் இந்த 3ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதுதான் நம்மளுடைய ப்ரோக்ராம். ஸோ ஆஸ் நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி இதில் நம்ம எப்படி மெத்தடை நம்ம இன்க்ளூட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ வித் ஹைட் டெப்த் ஃபஸ்ட்டு 3 வேரியபிள்ஸையும் நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. டேட்டா டைப் நான் டபுள் யூஸ் பண்ணியிருக்கிறேன். வாய்டு வால்யூம், ஸோ வாய்டு அப்படின்னா இட் டசன்ட் ரிட்டன் எனி வேல்யூ. ஸோ வால்யூம் இஸ் யுவர் மெத்தட் நேம். ஸோ இதுதான் நம்மளுடைய மெத்தட். இப்படி தான் நம்ம மெத்தட் டிக்ளரேஷன் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே நம்ம கர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே நம்மளுடைய ப்ராசஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எழுதணும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு வால்யூம் இஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ண போகிறோம். அண்ட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என்குள்ளே நம்மளுடைய ஃபங்க்ஷன் வித் ஹைட் டெப்த் இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எழுதியிருக்கிறோம். ஸோ ப்ரோக்ராம் இந்த கிளாஸை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மெயின் ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். கிளாஸ் பாக்ஸ் டெமோ அப்படிங்கிறது என்னுடைய கிளாஸ் நேம். ஸோ இதில் தான் நம்ம நம்மளுடைய ப்ரோக்ராமை சேவ் பண்ணணும். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் எங்கே இருக்கோ அதில் இருக்கிற கிளாஸ் நேமில் தான் நம்ம ப்ரோக்ராமை சேவ் பண்ணணும். ஸோ பாக்ஸ் டெமோ டாட் ஜாவா அப்படின்னு நம்ம ப்ரோக்ராம் சேவ் பண்ணணும். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், அது உள்ள string arguments of public static void main string arguments of okay. So அது உள்ள box. So this is our class name. ஸோ அதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நேம் கிரியேட் பண்ணணும். ஸோ மை பாக்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்டோட நேம் இஸ் ஈக்குவல் டு நியூ பாக்ஸ் நேம். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் டாட் நம்மளுடைய வேரியபிளை கால் பண்ணுறோம். ஸோ ஆப்ஜெக்ட் டாட் வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு வேரியபிள் என்னது வித் ஹைட் டெப்த். ஸோ அந்த 3க்கும் நம்ம வேல்யூ டிக்ளேர் பண்ணுறோம். இப்போது நம்மளுடைய ஆப்ஜெக்ட் நேமை யூஸ் பண்ணியே நம்ம மெத்தடை கால் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் மெத்தட் காலிங். மெத்தட் காலிங். ஸோ மை பாக்ஸ் டாட் வால்யூம். ஸோ இப்போ என்ன ஆகும், ப்ரோக்ராம் இங்கே போயிட்டு வால்யூம்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு வால்யூம் இஸ் அப்படின்னு நம்மளுக்கு ப்ரோக்ராமில் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்லாஷ் என் கொடுக்கல. ஸோ ஸ்லாஷ் என் கொடுத்துருந்துச்சோன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் லைனில் நம்மளுடைய அவுட்புட் பிரிண்ட் ஆகும். பட் இப்போ இதுக்கு பக்கத்துலேயே பிரிண்ட் ஆகும் வால்யூம் இஸ். நெக்ஸ்ட் லைனில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் வித் ஹைட் டெப்த் அந்த 3 வேல்யூ மல்டிப்ளை பண்ணுவோம். 10 × 20 × 40. ஸோ ஆன்சர் 8000. ஸோ வால்யூம் இஸ் 8000 அப்படின்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். அண்ட் நம்ம எல்லா வேல்யூஸும் டபுளில் கொடுத்துருக்கறனால நம்ம 8000.0 அப்படின்னு நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். Method declaration. In general, method declarations has 6 components. They are modifier, return type, method name, parameter list, exception list, and method body. So first, modifier. It defines the access types. So access types la 4 types of access specifiers irukku. Public, protected, private, default. So இது 2 marksல கூட கேட்பாங்க. ஸோ பப்ளிக்னா என்னென்னா
நம்மளுடைய அப்ளிகேஷனில் இருக்கிற கிளாஸஸ் எல்லாத்தையும் நம்ம எல்லாருமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லைக் அதில் இருக்கிற மெத்தட்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எல்லாருமே அதில் இருக்கிற கிளாஸஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொடெக்டட் அப்படின்னா இட் இஸ் ஆக்சசபிள் வித்தின் த கிளாஸ். அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், பப்ளிக்காக யாரும் யூஸ் பண்ண முடியாது. ப்ரைவேட், ஸோ இட் ஆக்சசபிள் ஒன்லி வித்தின் த கிளாஸ் விச் இட் இஸ் டிஃபைன்டு. ஸோ அது எதில் டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அந்த கிளாஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அது ப்ரைவேட். ப்ரொடெக்டட் வந்து சப்கிளாஸஸில் அண்ட் வித்தின் த கிளாஸ், நம்ம எந்த கிளாஸில் அதை டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அங்கே மட்டும் யூஸ் பண்ணலாம். அண்ட் அந்த கிளாஸ்லேருந்து வேறு ஏதாவது சப் கிளாஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம், ஸோ அந்த சப் கிளாஸஸ்க்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ப்ரைவேட் அப்படி கிடையாது. டிஃபால்ட், ஸோ ஆக்சசபிள் வித்தின் த சேம் கிளாஸ் அண்ட் பேக்கேஜ் வித்தின் விச் இட் class is defined. ஸோ அந்த கிளாஸ்க்குள்ளேயோ அதில் அந்த பேக்கேஜ்குள்ளேயோ அதில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், வேறு பேக்கேஜஸ்க்கு நம்ம அதை இம்போர்ட் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் default access specifier. Second declaration is return type. So data type of the value returned by method or void if does not return a value. So ஒரு மெத்தட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும் ஒரு மெத்தடில் அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டர்ன் பண்ண வேண்டாம் அப்படின்னா நம்ம void டேட்டா டைப்பை யூஸ் பண்ணிக்கலாம். மெத்தட் நேம், the rules for field names apply to method names as well, but the convention is a little different. Parameter list, ஸோ கமா செப்பரேட்டட் லிஸ்ட் ஆஃப் த இன்புட் பேராமீட்டர்ஸ் அண்ட் அது பேராந்தசிஸ்குள்ளே நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். நோ பேராமீட்டர்ஸ் அப்படின்னா எம்டி பேராந்தசிஸ் நம்ம யூஸ் பண்ணிப்போம். எக்ஸப்ஷன் லிஸ்ட், த எக்ஸப்ஷன்ஸ் யூ எக்ஸ்பெக்ட் பை த மெத்தட் கேன் த்ரோ, யூ கேன் ஸ்பெசிஃபை தீஸ் எக்ஸப்ஷன்ஸ். மெத்தட் பாடி, it is enclosed between the braces, the code you need to be executed to perform your intended operations. Returning a value using methods. Methods that have a return type other than void return a value to calling routine using the following form of a return statement. So return and the value, particular value name வந்து ஏதாவது மென்ஷன் பண்ணியிருப்போம், இதான் அதோட சின்டாக்ஸ், ரிட்டர்ன் டைப்போட சின்டாக்ஸ். Returning a value, so class as usual box, class name, அப்புறம் டபுளில் வித் ஹைட் டெப்த் 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். சேம் ப்ரோக்ராம் தான், 3 வால்யூம் ஆஃப் கியூப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மெத்தட் நேமை எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னா வால்யூம் யூஸிங் டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கேன் டபுள். ஸோ இது ரிட்டர்ன் வேல்யூ அப்படிங்கிறதுனால நான் ரிட்டர்ன் வித் ஹைட் டெப்த் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். இந்த வால்யூம் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணும்போது இந்த ரிட்டர்ன் வித் ஹைட் டெப்த் இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி இருக்கிற வேல்யூ என்ன ஆகும், ரிட்டர்ன் ஆகும். எங்கே வந்து இந்த வால்யூம்ங்கிற மெத்தடை கால் பண்ணுறாங்களோ அந்த இடத்துக்கு ஆன்சர் மட்டும் ரிட்டர்ன் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு மெயின் ப்ரோக்ராம். ஸோ பாக்ஸ் டெமோ டாட் ஜாவான்னு தான் நம்மளோட ப்ரோக்ராமை சேவ் பண்ணணும். மெயின் ப்ரோக்ராமில் நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் பண்ணணும். ஸோ பாக்ஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், மை பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நியூ பாக்ஸ் ஆஃப். அண்ட் நெக்ஸ்ட் ஆன்சரை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூ, தட் இஸ் வால்யூம் ஆஃப் கியூப் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே என்னோட ஆன்சர் வந்து சேவ் ஆகணும். ஸோ அதுவும் நான் டபுள் டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வேல்யூவை அசைன் பண்ணுறோம் 100, 30, 40 ஃபார் வித் ஹைட் டெப்த் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ வால்யூம் ஆஃப் கியூப் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் டாட் வால்யூம் ஆஃப். ஸோ இப்போ என்ன ஆகும், நம்மளுடைய மெத்தட் நேம் கால் ஆகும், அங்கே இந்த 3 வேல்யூவும் போகும், 100 into 30 into 40. ஸோ 1,20,000 ஆன்சர். ஸோ இந்த வால்யூம்குள்ளே அந்த ஆன்சர் போயிட்டு அது எங்கே வந்து ரிட்டர்ன் ஆகும், இந்த இடத்துல. அப்போ வால்யூம் ஆஃப் கியூப் இருக்கிற இடத்துல இப்போ என்ன ஆன்சர் இருக்கும் நம்மளுக்கு, 1,20,000 அந்த வேல்யூ இங்கே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வால்யூம் ஆஃப் கியூபை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ எஸ்ஓபி அப்படின்னா ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என். ஸோ நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது ஷார்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாமில் எழுதும்போது ஃபுல்லாக எழுதணும். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் வால்யூம் இஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிட்டு, ப்ளஸ் நம்ம அந்த கோட்ஸ்குள்ளே கொடுக்கல அப்படின்னா அது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ கோட்ஸ்குள்ளே கொடுத்துருந்தா அது ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ கோட்ஸ் இல்லாமல் இருக்கிறனால இதில் இருக்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ வால்யூம் ஆஃப் கியூபோட வேல்யூ என்ன, 1,20,000. So volume is 1,20,000, double naal .0. So okay, this is returning a value. Passing values to the parameter. So syntax என்னன்னு பார்த்தீங்கன்னா type. So அது என்ன data type அப்படின்னு நம்ம கொடுக்கணும். Name, then the parameter list. So நம்மளுடைய open bracket close bracket குள்ள நம்மளுடைய parameter நம்ம pass பண்ணுவோம், and we have to write the body of the method. So type, it specifies the data type.
ஸோ void அப்படின்னா there is no return type. return அப்படின்னா நம்ம வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். name is the method name. parameter list வந்து the sequence of parameters is separated by using comma, and we will write the body of the method. passing values to the parameter. so the same example, volume of cube கண்டுபிடிக்கிறது has same நம்மளுடைய class name with height depth எல்லாம் டிக்ளேர் பண்ணிக்கிறோம், return data type டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஸோ parameter எங்கே பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இன்னொரு மெத்தட் நேம் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, இதில் ரெண்டு மெத்தட் க்ரியேட் பண்ணுறோம். ஒன்று வால்யூம் அப்படிங்கிற மெத்தட், இன்னொன்று வந்து செட் வேல்யூ அப்படிங்கிற மெத்தட். ஸோ அந்த செட் வேல்யூ மெத்தட்குள்ளே we are passing 3 parameters ABC. ஸோ ABC அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடியே இன்டீஜரில் டிக்ளேர் பண்ணியிருந்தால் நம்ம வெறுமனையாக ஏபிசின்னு டிக்ளேர் பண்ணிக்கலாம், இல்லைனா டேட்டா டைப்போடு தான் டிக்ளேர் பண்ணணும். ஸோ இல்லைனா இது வந்து எரர் வரும் இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம டிக்ளேர் பண்ண வேரியபிள்ஸை நம்ம ஆல்ரெடி டிக்ளேர் பண்ண வேரியபிள்ஸ்க்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம். தட் மீன்ஸ் ஏயோட வேல்யூவை we have to assign for width, பியோட வேல்யூவை ஹைட்டுக்கு, சியோட வேல்யூவை டெப்த்துக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கணும். அண்ட் தென் we have to go for the main program. ஸோ இதில் நான் PSVM அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கிறது வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், அதை தான் நான் ஷார்ட்டாக அப்படி எழுதியிருக்கிறேன், ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப். ஸோ இது நம்ம ஃபுல் ஃபார்மாக தான் எக்ஸாம்க்கு எழுதணும். அண்ட் கம்பைல் பண்ணும்போதும் we have to write it ஃபுல்லாக தான் எழுதணும். ஸோ மை பாக்ஸ் ஆஃப். ஸோ ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் பண்ணியிருக்கிறேன். அந்த நம்மளுக்கு ஆன்சரை சேவ் பண்ணுறதுக்காக வால்யூம் ஆஃப் கியூப் அப்படிங்கிற வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ சிமிலராக அதே மாதிரி தான். பட் இங்கே நம்ம கால் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் டாட் ஃபஸ்ட்டு ஒரு மெத்தடை கால் பண்ணுறோம், செட் வேல்யூ. அதுக்கு வேல்யூஸை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் 10, 30, 40. ஸோ இந்த 10, 30, 40 ஏக்கு டிக்ளேர் ஆகும், பிக்கு, சிக்கு. ஸோ இங்கே போகும்போது ஏல இருக்கிற வேல்யூ வித்துக்கும், பியோட வேல்யூ ஹைட்டுக்கு, சியோட வேல்யூ டெப்த்துக்கு அசைன் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம ஒரு வேல்யூவை எந்த மெத்தடை கால் பண்ணுறோன்னா மை பாக்ஸ் டாட் வால்யூம் ஆஃப். ஸோ வால்யூம் அப்படிங்கிற மெத்தட் கால் ஆகுது. ஸோ இப்போ நமக்கு வித் ஹைட்டு டெப்த்துக்கு தான் ஆல்ரெடி வேல்யூஸ் இருக்குல்ல, அது வந்து இங்கே மல்டிப்ளை ஆகி வால்யூமில் அந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே வால்யூம் ஆஃப் கியூபுக்கு அசைன் பண்ண போகிறோம். ஸோ 10, 30, 40 வந்து மல்டிப்ளை பண்ண 8000. ஸோ அது நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் கியூபில் இருக்கும். ஸோ சிமிலர்லி system.out.println வால்யூமஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃபங்க்ஷன் என்ன, இதில் என்ன வேல்யூ இருக்குது 8000, அந்த வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் பாசிங் வேல்யூஸ் டு த parameter. மெத்தட் ஓவர்லோடிங். With method overloading, multiple methods can have same name with different parameters. Instead of defining two methods that should do the same thing, it is better to overload one. Multiple methods can have the same name as long as the number and or type of parameters are different. Method overloading. So same method name use பண்ணிக்கலாம் and different parameter list நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். So that is method overloading. கிளாஸ் நேம் அதே மாதிரி வித் ஹைட் டெப்த். நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் நேம் வந்து மல்டிப்ளை, அதில் நான் எந்த வேல்யூவும் கொடுக்கல. ஸோ ஜஸ்ட் system.out.printlnல நோ வேல்யூ அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு மெத்தட் நேம், அதில் ஒரே ஒரு இன்டீஜர் வேல்யூ பாஸ் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஒரே வேல்யூ இன்டீஜரை 2 times மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் மெத்தடில் 2 வேல்யூஸ் கொடுத்து அதையும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு டபுள் மெத்தட். ஸோ டபுள் டேட்டா டைப் யூஸ் பண்ணிவிட்டு ஏங்கிற ஒரே ஒரு வேரியபிளை ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கிறேன். இங்கே ரிட்டர்ன் டேட்டா டைப், இங்கே பிரிண்ட் நான் கொடுக்கல, ரிட்டர்ன் டேட்டா டைப் கொடுத்துருக்கேன். அப்போ நம்மளோட ஒர்க் என்ன, மெயின் ப்ரோக்ராமில் இந்த மல்டிப்ளை அப்படிங்கிற மெத்தட் நேமை நம்ம கால் பண்ணணும் அண்ட் அங்கே தான் நம்ம வந்து இன்புட்டை பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ சேம் மெத்தட் நேமில் டிஃப்ரெண்ட் பெராமீட்டர் லிஸ்ட்டை நான் உள்ளே பாஸ் பண்ணியிருக்கிறேன் அண்ட் டேட்டா டைப்பும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ரிட்டர்ன் டேட்டா டைப்பும் யூஸ் பண்ணி மெத்தட் ஓவர்லோடிங் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய மெயின் ஃபங்க்ஷன் போகலாம். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் ஆஃப் அண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பண்ணியிருக்கிறேன். சிஎஸ்சி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கிளாஸ் நேம். ஸோ அதுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறேன் அண்ட் நம்மளுடைய வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வால்யூம் அப்படிங்கிற வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு வேல்யூவே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் இப்போ சி டாட் மல்டிப்ளை கால் ஆன உடனே நம்மளுக்கு அவுட்புட் என்னென்ன பிரிண்ட் ஆகும், நோ வேல்யூ. ஸோ அதுதான் நம்ம system.out.printlnல கொடுத்துருந்தோம். ஸோ நோ வேல்யூ அப்படின்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் சி டாட் மல்டிப்ளை ஆஃப் 20 அப்படின்னு ஒன்று, அது செகண்ட் மெத்தடுக்கு போயிட்டு ஆன்சர் இஸ்
20 into 20 என்ன 400 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து வாய்டுக்கு பதிலாக டபுள் அப்படின்னு கொடுத்துருந்தா நம்மளுக்கு .0 ஃப்ளோட்டில் ஆன்சர் வரும். இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் வாய்டுன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ 400. நெக்ஸ்ட் C டாட் மல்டிப்ளை ஆஃப் 20, 30. ஸோ 20, 30னா A into B நெக்ஸ்ட் மெத்தடில் போகுமா, அதில் நம்ம வேல்யூவஸ் அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ வேல்யூவஸ் 20, 30னா 600. Next, volume is equal to C dot multiply of 12.35. So, இது again next method க்கு போகும். 12.35 இங்க போகும் 12.35. So, 12.35 into 12.35 multiply ஆகி அதில் இருக்கிற ஆன்சர் இந்த மல்டிப்ளைல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இங்கே இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் இருக்கும், வால்யூம்க்கு இதை 2 times மல்டிப்ளை பண்ண ஆன்சர் இருக்கும். தட் இஸ் 152.5225. அதுதான் இதோட ஆன்சர். ஸோ இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டனில் கியூப் அப்படின்னு எழுதிட்டு இந்த வால்யூம்குள்ளே இருக்கிற ஆன்சரை பிரிண்ட் பண்ணணும். தட் இஸ் 152.5225 அப்படிங்கிற வேல்யூ இதில் பிரிண்ட் ஆகும். ஸோ மெத்தட் ஓவர்லோடிங்னா சேம் மெத்தட் நேம் பட் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர் லிஸ்ட்டை நம்ம பாஸ் பண்ணுறது. ஜாவா ஸ்கோப். In Java, variables are only accessible inside the region they are created. This is called scope. So there are two types of scope here. One is method scope, another one is block scope. So method scope na enna, variables declared directly inside a method are available anywhere in the method following the line of code in which they were declared. So இப்போ method scopeல பார்த்தீங்கன்னா as usual class name declare பண்ணியிருக்கிறோம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். இப்போது நம்ம எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ டெஃபினிஷனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேரியபிள்ஸ் வந்து எந்த மெத்தடுக்கு உள்ளே அவைலபிளாக இருக்கோ அங்கே தான் நம்ம வந்து அந்த வேரியபிளை யூஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸுங்கிறத நான் இங்கே தான் டினோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் எக்ஸை ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு கோடில் எக்ஸை பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அங்கே எக்ஸோட வேல்யூ அங்கே பிரிண்ட் பண்ண முடியாது. ஸோ எக்ஸை நம்ம எங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அதுக்கப்புறம் எழுதுகிற கோடில் தான் நம்ம எக்ஸை யூஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 இங்கே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி போயிட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ஃபஸ்ட் லைன்லேருந்து ரீட் பண்ணிகிட்டே வருவாங்க, கம்பைலர் ரீட் பண்ணும். இப்போ பிரிண்ட் எக்ஸ்ன்னு பார்த்துச்சுன்னா அங்கே வேல்யூவே இல்லை. ஸோ நம்மளுக்கு ப்ரோக்ராம் எரர் தான் ஆகும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 நெக்ஸ்ட்டு இங்கே ரீட் பண்ணால் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் எக்ஸோட வேல்யூ 100 அப்படின்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து மெத்தட் ஸ்கோப். ஸோ நம்ம ஒரு மெத்தட் எழுதுறோம்னா அந்த மெத்தடுக்கு உள்ளே யூஸ் பண்ணுற வேரியபிள்ஸோட ஆக்சசிபிலிட்டியை பார்க்குறது. பிளாக் ஆஃப் ஸ்கோப். The block of code refers to all of the code between curly braces. Variables declared inside blocks of code are only accessible by the code between the curly braces, which follows the line in which the variable was declared. So next, block scope. ஸோ பிளாக் ஸ்கோப் வந்து நம்ம எந்த பிளாக்குள்ளே நம்ம அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கிறோமோ அந்த பிளாக்குக்குள்ளே மட்டும்தான் நம்மளால் அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம இங்கே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம், வாய்ட் மெயின் ப்ரோக்ராம் எழுதியிருக்கிறோம். இப்போ நம்ம எக்ஸை இதுக்கு முன்னாடி எங்கேயுமே டிக்ளேர் பண்ணலை. அப்போ இந்த இடத்துல நம்மளால் எக்ஸை யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம இங்கே இன்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துருந்தா அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம டிக்ளரே பண்ணாமல் இங்கே ஆக்சஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒரு பிளாக் போகிறோம், அந்த பிளாக்லையும் நம்ம அதுக்கு முன்னாடி எங்கேயுமே டிக்ளேர் பண்ணலை. ஸோ நம்மளால் எக்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. அப்போ இதுக்கப்புறம் வர்ற கோடில் நம்ம எக்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னாச்சு, இந்த பிளாக்கை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறமா எக்ஸை ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சா நம்மளால் முடியாது. எந்த பிளாக்குக்குள்ளே நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அங்கே மட்டும்தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல எக்ஸை யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் பிளாக் ஸ்கோப். Java recursion. Recursion is the technique of making a function call itself. This technique provides a way to break complicated problems down into simple problems which are easier to solve. Recursion may be a bit too difficult to understand. The best way to figure out how it works is to experiment with it. We will see one example. Adding two numbers together is easy to do, but adding a range of numbers is more complicated. In the following example, recursion is used to add a range of numbers together by breaking it down into the simple task of adding two numbers. Okay, Java recursion. So recursion வந்து நம்ம ப்ரோக்ராமில் நிறையா நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் எழுதுறதுக்கு பதிலாக
ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷன் எழுதிட்டு அதிலிருந்தே நம்ம வந்து திருப்பி திருப்பி அதை கால் பண்ணி நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடிஷன் ஆஃப் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னா சிங்கிள் லைன்லேயே நம்ம கோட் எழுதிடலாம் a + b அப்படின்னு. இப்போ நான் வந்து சம் ஆஃப் 10 நம்பர்ஸ் எனக்கு பண்ணணும். ஓகே, ஸோ தட் இஸ் சீரீஸ் ஆஃப் 10. ஸோ 10 வந்து 1 to 10 இல்லைனா நான் ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன், இந்த மாதிரி 0வை விட அதிகமாக இருக்கணும், இல்லைனா 5வை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னா 5லேருந்து சம் 10 நம்பர்ஸ் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ப்ரோக்ராமை பார்க்கலாம். கிளாஸ் நேம் மெயின் ஃபங்க்ஷன், ஸோ ஒரே ஃபங்க்ஷன் தான் ப்ரோக்ராம். ஸோ ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் அது எழுதியாச்சு. ஸோ நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அது என்னென்னா ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிள், அதனால நான் அது இன்டீஜரில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் 10. ஸோ இந்த சம் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனோட நேம். ஓகே, சம் ஆஃப் 10 அப்படிங்கிறது ஃபங்க்ஷனோட நேம். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் ப்ராசஸ் பண்ணி முடிச்சு அந்த ஆன்சர் கிடைக்கும் இல்லையா, அந்த ஆன்சர் எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணியிருப்போன்னா ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அந்த ரிசல்ட்டை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். இதுதான் நடக்க போகுது. இப்போது இந்த ப்ரோக்ராம் இந்த லைனை வந்து நம்மளுடைய கம்பைலர் ரீட் பண்ண உடனே சம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். ஓ, இங்கே இருக்குது. பப்ளிக் ஸ்டாட்டிக் இன்ட் சம் ஆஃப். ஸோ சம் அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயுமே டிக்ளேர் பண்ணலை, அது வந்து நம்மளுடைய யூசர் வச்ச ஒரு நேம். ஸோ அப்போ நம்ம கண்டிப்பாக அதுக்கு ஒரு டேட்டா டைப் க்ரியேட் பண்ணணும், தட் இஸ் இன்டீஜர். அதில் நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன், தட் இஸ் கே. இப்போ நான் இதுக்குள்ளே பண்ண போகிற ப்ராசஸ் எல்லாமே நான் கே அப்படிங்கிற வேரியபிளை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். கிடைச்ச ஆன்சரை நான் சம் ஆஃப் 10, அந்த 10ங்கிற வேல்யூ தான் கேக்கு ஈக்குவல். ஸோ பை யூஸிங் டியூப்பிள் அசைன்மெண்ட் படி இது நம்மளுக்கு அசைன் ஆயிரும். இப்போ கேயோட வேல்யூ என்ன நம்மளுக்கு, கே இஸ் ஈக்குவல் டு 10. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இஃப் கே இஸ் கிரேட்டர் தேன் 0, கே வந்து 0 விட கிரேட்டரா, எஸ் அப்படின்னா இந்த பிளாக்குக்குள்ளே நம்மளுடைய ப்ரோக்ராம் ரன் ஆகும். இல்லை கே வந்து 0 விட கம்மியாக இருந்தது அப்படின்னா 0 அப்படின்னு ஆன்சர் வந்து பிரிண்ட் ஆகி நம்மளுக்கு ப்ரோக்ராமே முடிஞ்சிடும். இப்போ நம்மளுக்கு 10 அப்படிங்கிறனால நம்ம ரிட்டர்ன் 10, கே வந்து என்னது நம்மளுக்கு 10 ப்ளஸ் சம் ஆஃப் k minus 1. ஸோ 10 minus 1 என்ன 9. அகெயின் திருப்பி இது முடிஞ்சிருமா, நெக்ஸ்ட் திருப்பி இங்கே போகும். இப்போ நம்மளுடைய சம் ஆஃப் 9ல் நம்மளுக்கு இருக்குது. அப்போ கேயோட வேல்யூ இப்போ என்னது 9. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்போ 9 வந்து இங்கே செக் பண்ணி பார்க்கும். 9 வந்து கிரேட்டர் தேன் 0வா, எஸ். அப்போது கேயோட வேல்யூ என்ன 9. 9 ப்ளஸ் சம் ஆஃப் k minus 1 வந்து 8. இப்போ சம் வந்து என்னவா ஆயிடுச்சு 8 ஆயிடுச்சு. ஸோ அகெயின் 8 வந்து கிரேட்டர் தேன் 0வா, எஸ். ஸோ 8 ப்ளஸ் சம் ஆஃப் 7. அகெயின் 7 செக் பண்ணும், 7 கிரேட்டர் தேன் 0வா, எஸ். 7 ப்ளஸ் சம் ஆஃப் 6. இந்த மாதிரி இது போய்கிட்டே இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து 1 வரைக்கும் இங்கே எழுதியாச்சு. 1 வந்து கிரேட்டர் தேன் 0வா, எஸ். 1 ப்ளஸ் சம் ஆஃப் 1 மைனஸ் 1 0. இப்போ சம் வந்து 0வா இருக்குது, 0 கிரேட்டர் தேன் 0வா இல்லை. ஸோ எல்ஸ் கண்டிஷன் என்னவாயிடும் 0 அப்படின்னு பிரிண்ட் ஆயிரும். ஓகே, இப்போ நம்மளுக்கு சம் ஆஃப் 0வோட வேல்யூ வந்து 0 தான். அப்போ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 ப்ளஸ் 0வோட ஆன்சர் என்ன 1. இப்போ சம் ஆஃப் 1ஓட வேல்யூ என்னது 1. ஸோ 2 ப்ளஸ் 1 ஆன்சர் 3. ஸோ சம் ஆஃப் 2ஓட வேல்யூ என்ன 3. 3 ப்ளஸ் 3 6. அகெயின் சம் ஆஃப் 3ஓட ஆன்சர் வந்து என்ன 6. 6 ப்ளஸ் 4 10. ஸோ சம் ஆஃப் 4ஓட வேல்யூ 10. 10 ப்ளஸ் 5 15. Next 15 plus 6 21. Next 21 plus 7 28. Next 28 plus 8 36. 36 plus 9 42. 42 plus 10 52. Sorry 45 இல்லையா, 45 plus 10 55. So sum of 1 to 10 நோட ஆன்சர் வந்து 55. ஸோ இதுதான் நம்மளுடைய ரிசல்ட்டில் இங்கே பிரிண்ட் ஆகும். அவுட்புட் அப்படின்னு போட்டு ஆன்சர் என்ன 55 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். Halting condition. Just as loops can run into the problem of infinite looping, recursive functions can run into the problem of infinite recursion. Infinite recursion is when the function never stops calling itself. Every recursive function should have a halting function, which is the condition where the function stops calling itself. In the previous example, the halting condition is when the parameter k becomes 0.
It is helpful to see variety of different examples to better understand the concept. In this example, the function adds a range of numbers between a start and an end. The halting condition for the recursive function is when end is not greater than start. ஓகே, இப்போ நம்ம பார்க்குற எக்ஸாம்பிளில் சேம் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி தான் அடிஷன் ஆஃப் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். பட் இந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், இந்த நம்பரில் எண்ட் ஆகிற நம்பருக்குள்ளே இருக்கிற சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸை மட்டும்தான் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிஷன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே 5 and 10 கொடுத்துருக்காங்க. இந்த 5 and 10க்கு டியூப்பிள் அசைன்மெண்ட் படி இந்த 5 வந்து ஸ்டார்ட்டை டினோட் பண்ணுது அண்ட் இந்த எண்ட் வந்து 10 டினோட் பண்ணுது. மற்றபடி இது சேம் தான். இஃப் எண்ட் வந்து எப்போ கிரேட்டர் தேன் ஸ்டார்ட்டாக இருக்குதோ அது வரைக்கும் நம்ம இந்த ப்ராசஸை பண்ணலாம், இல்லை நம்ம எண்டு பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய எண்டோட வேல்யூ என்ன? 10. 10 வந்து கிரேட்டர் தேன் 5ஆ? எஸ். தென் வி ஹாவ் டு அசைன் த வேல்யூ. எண்டோட வேல்யூ 10 ப்ளஸ் சம் ஆஃப் ஸ்டார்ட்டோட வேல்யூ 5, எண்டோட வேல்யூ என்ன? 10 minus 1 9. ஓகே, தென் சம். இப்போ நம்மளுடைய ஃபங்க்ஷன் வந்து சம் ஆஃப் 5, 9ன்னு ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய எண்டோட வேல்யூ இப்போ 9, ஸ்டார்ட்டோட வேல்யூ 5. ஸோ அகெயின் எண்டோட வேல்யூ 9 ப்ளஸ் சம் ஆஃப் ஸ்டார்ட் வேல்யூ 5, எண்டோட வேல்யூ 9 minus 1 8. ஸோ சிமிலர்லி இந்த ப்ராசஸ் இப்படியே போயிட்டே இருக்கும் டில் நம்மளுடைய கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும். ஸோ லைக்வைஸ் இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகும் டில் ஸ்டார்ட் வந்து 5, எண்ட் வந்து 5ன்னு வரும்போது எண்ட் 5 ஸ்டார்ட்டும் 5ன்னு இருந்தால் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகும். அப்போது நம்ம எதை ரிட்டர்ன் பண்ணணும்? எல்ஸ் கண்டிஷனுக்கு போயிடும். ரிட்டர்ன் எண்டு. எண்டில் என்ன வேல்யூ இருக்கோ அதைவே ரிட்டர்ன் பண்ணுங்கள். அப்போ இதோட ஆன்சர் எண்டோட வேல்யூ 5ன்னு வந்துடும். 6 + 5 is equal to 11. அப்போ சம் ஆஃப் 5, 6ஓட வேல்யூ என்ன? 11. அப்போ இந்த வேல்யூ 11 ஆயிரும். 7 + 11 is equal to 18. அகைன் 18 + 8. ஸோ இந்த வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 18 + 8 is equal to 26. ஸோ இதுக்கு இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 26 + 9 is equal to 35. 35 + 10 is equal to 45. ஸோ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் வந்து 45. Memory allocation for method calls. Method calls are implemented through stack. Whenever a method is called, a stack frame is created within the stack area, and after that the arguments passed to and the local variables and value to be returned by this called method are stored in this stack frame. And when execution of the called method is finished, the allocated stack frame would be deleted. ஸோ ஒரு மெத்தடை கால் பண்ணி முடித்த உடனே ஸ்டாக்கில் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ், நம்மளுடைய மெமரி ஸ்பேஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், அது ஆட்டோமேட்டிக்காகவே டெலீட் ஆகிடும். There is a stack pointer register that tracks the top of the stack, which is adjusted accordingly. If you have any doubts, leave your doubts in the comment section. Thank you.